வேலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. 4 பேனல் 545 வாட்ஸு டாப்கான் பைபேஷியல் யூடிஎல் கம்பெனி பேனல் தான் போட்டிருக்கோம். மொத்தங்க 4 பேனல் 6 கால் போட்டிருக்கோம். 6 கால் போட்டிருக்கோம் 4 பேனலுக்காக. ஸ்லோப் வந்து எப்போவுமே நம்ம அதிகமாகவே வைப்போம். ஏன்னா அந்த மழை காலத்துலலாம் வந்து தூசி இருந்துச்சுன்னா மழை தண்ணி இருந்தால் கூட போயிடணும் அப்படின்றதுனால ஸ்லோப் நல்லாவே இருக்கும். லெவல் பண்ணி தான் வைப்போம். பைப்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பைப் தான் கரெக்டாக இது பண்ணிவிட்டு அதில் ஃபிட் பண்ணியிருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை சைடில் வைக்கிறது கட்டாயி விழுந்தால் கூட பேனல் அடிச்சிடும். இது கட்டாய்ச்சா கூட அப்படியே இந்த கேப்பில் அப்படியே உட்காந்துக்கும் பிடிச்ச மாதிரி. அதனால் தொந்தரவு இருக்காது. மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏசிடிசி மாடல் 1500 வாட்ஸு. மணிக்கு மேக்ஸிமம் 48 லிட்டர் வரைக்கும் டெலிவரி வரும். 3 இன்ச் டெலிவரிங்க. 3 இன்ச் டெலிவரி மாடல் தான். பிராண்டு பார்த்திங்கன்னா ரிப்ஸில் தான் நம்ம பண்ணுறோம். அங்கேருந்து எல்லாருக்குமே வருது. மேக்ஸிமம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்கு சோலார் பேனல் 400 வாட்ஸு 460 இருந்தால் 5 பீஸும் 500லேருந்து 580 வாட்ஸ் பேனலாக இருந்தால் 4 பீஸும் போடலாம் சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஏசி வோல்டேஜ் இதில் கொடுத்துக்கலாம் 120 280 வோல்டேஜ் வரையும். மேக்ஸிமம் டிசி ஆம்ஸும் ஏசி ஆம்ஸும் போட்டிருக்காங்க. 1500 வாட்ஸ் பிஎல்டிசி மோட்ரு இது. இப்போ மோட்டர் ஆஃபில் இருக்குது. இங்கே ஆன் ஆஃப் எம்சிபி கீழே வச்சு கொடுத்துருக்கோம். ஆப்ரேட் பண்ண ஈஸியாக இருக்கிறதுனால. தண்ணி எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோட்டர் ஆன் பண்ணுறேன். நேரம் வந்து 10 மணிக்கு பக்கம். மேகமூட்டம் வந்துடுச்சு. எப்போவும் பார்த்திங்கன்னா 1000 வாட்ஸ் தாண்டுது. 1150 ஃபுல்லாக மேகமூட்டம் வந்துடுச்சு. வெயில் இல்லை. எல்லாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நெல் தான் எங்கள் விவசாயம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தானாம்பட்டி ஏரியா. இது கிணத்துக்கு போட்டிருக்கோம் நம்ம. ஏன்னா இப்போ வெயில் ஓரளவுக்கு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் 1400. தண்ணி ப்ரெஷர். தண்ணி எங்கே வருது? எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டாச்சா? என்ன பண்ணுறீங்க? அங்கே இழுத்து கட்டுறீங்களா? அங்கே இழுத்து கட்டிடுறீங்களா?